ஏன் அந்த தாவீது பத்சேபா கூட பாவம் பண்ண கதை, அப்புறம் சாலமனுக்கு 1000 பொண்டாட்டி இருந்த கதை, அப்புறம் சிம்சோன் வந்து இந்த மாதிரி பாவம் பண்ண கதை, இந்த மாதிரி வந்து இந்த கொலை பண்ண கதை, இதெல்லாம் ஏன் பிரதர் எழுதுறாங்க அப்படின்னா, இது எதை சொல்ல வருதுன்னா, மனுஷன் வந்து பாவத்துல சிக்கிட்டான், மனுஷனுக்குள்ள பாவம் போனதுனால அவனால பர்ஃபெக்டா ஆண்டவர் நினைக்கிற மாதிரி வாழ முடியல. ஆனாலும் ஆண்டவர் இந்த பாவ மனிதனை தேடி வந்து மீட்டெடுத்தார் என்பதுதான் பைபிளோட கதையே. யாராவது பாவத்துல மாட்டினா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ட்ரோல் பண்ண மாட்டார். ஆண்டவர் வந்து அவனை கூப்பிட்டு அவன் பாவத்தை கழுவி திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்துக்கு அவனை உயர்த்துவார். God is a God who restores a man. நம்ம எல்லாருமே பாவிகள் தான் இல்ல ஒரு காலத்துல. அதான் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு, எவ்ரி saint has a sinful past, every sinner has a glorious future. அதாவது எல்லா பரிசுத்தவானுக்கும், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவானுக்கும் ஒரு பாவமான கடந்த காலம் இருக்குதான், எல்லா பாவிக்கும் ஒரு மகிமையான எதிர்காலமும் இருக்குதான். Sin and God cannot coexist. ஆனா அந்த பாவம் ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த மனுஷன் மேல தேவன் கிருபையா இருக்கிறார், தயவா இருக்கிறார். அந்த மனுஷனை எப்படியாவது விடுதலை ஆக்கணும்னு ஆண்டவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். ஜூன் மாதம் 5ஆம் தேதி 12, 19ஆம் தேதிகள்ல இந்த 3 வியாழக்கிழமையும் ஆன்லைன் ஜூம்ல அந்நிய பாஷையை குறித்த ஒரு செமினார் நடக்க போகுது. கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், அந்நிய பாஷை என்ற வரம் மற்றும் அதை வியாக்கியானம் செய்வது எப்படி. ஆமாம், அநேகருக்கு வந்து அந்நிய பாஷை பேசணும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்குது. ஆனா அதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியல. நம்ம ஜூம் மீட்டிங் வர அநேகர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படி அந்நிய பாஷை பேசுவது பிரதர், அதை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு. ஸோ இந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்க போகிறோம். ஹவு டு ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்வது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், அந்நிய பாஷையின் வரத்தின் முக்கியத்துவம், ஹவு டு ப்ரே இன் டங்ஸ் கண்டினியூஸ்லி ஃபார் அவர்ஸ், எப்படி அந்நிய பாஷையில அநேக மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுவது, ஹவு டு இன்டர்பிரட் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது அதை வியாக்கியானம் செய்வது என்பது, மற்றும் ஹவு டு ஆக்டிவேட் தி அதர் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அந்நிய பாஷை மூலமாக மற்ற ஆவிக்குரிய வரங்களை நீங்க செயல்படுத்தலாம். ஸோ இந்த சத்தியங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த மீட்டிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஆண்டவர் இந்த தேவ மனிதரை என் மனதில் வைத்தார். பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டன் ஃபெலிக்ஸ், ஏஜி சர்ச், இலுப்பூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இலுப்பூர் என்ற ஒரு பகுதியில் அவர் சபை நடத்தி கொண்டு வருகிறார். யங் மேன், வெரி பவர்ஃபுல் மேன். ஆண்டவர் அவரை வந்து அற்புதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸோ ஒரு 3 வியாழக்கிழமை நடக்க போது, ஜூன் 5, ஜூன் 12, ஜூன் 19 வியாழக்கிழமை 8 மணிக்கு மாலை 8 PM IST, US கனடாவில் இருக்கவங்களுக்கு 10:30 AM ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். 9884160264 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னுடைய நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கம்பல்சரியாக வச்சிருக்கேன்னா, இது ரொம்ப சீரியஸான காரியம். இது ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. அந்நிய பாஷை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. என் வாழ்க்கையில் நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த பிறகு நிறைய காரியங்களை நான் என் வாழ்க்கையில் அற்புதமாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டது எல்லாமே வந்து அந்நிய பாஷை ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. நிறைய இடங்கள்ல வந்து நான் அந்நிய பாஷையில ஜோம் பண்ணிட்டு போய் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அநேக சுகமா இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா, நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் போன வாரம் வந்து சிஸ்டர் மீனா ஷேர் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய மகனுடைய சாட்சி, திருமண சாட்சி. அப்போ அவங்க ஜோம் பண்ண வரும்பொழுது நான் ஜோம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டேன். நான் அது அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எந்த டீட்டெயிலும் தெரியாது. அந்த பொண்ணு பேரை எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அது எப்படி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது? எல்லாருக்கும் வெளிப்படுத்த அவர் விருப்பமா இருக்கிறார். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆவியில இருக்கிற ரகசியங்களை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அல்லது இதுதான் பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 14. ஆவியில ரகசியங்களை பேசுறீங்க. இந்த ஸ்பிரிட் யூ ஸ்பீக் மிஸ்ட்ரிஸ். ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப பிரமாதமா எழுதுறாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள்.
ஸோ ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறுதல் எப்படி ஆண்டவர் கொண்டு வராராம்? பரியாச உதடுகளினால, ஸ்டாமரிங் லிப்ஸ், அதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை, அனதர் டங். ஏசாயா 68:11-12 ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு நான் சொல்கிறேன்றாரு. ஆனாலும் கேட்க மாட்டாங்கன்றாரு. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு வந்து அந்நிய பாஷை கிடையாதுன்னு சொல்றாங்க. அது மிகவும் ஒரு தவறான ஒரு காரியம். அந்நிய பாஷை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையில் இருக்க நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய பாஷை. இட் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசும்போது தேவனோட பேசுறீங்களா? யூ ஸ்பீக் டைரக்ட்லி டு காட் என்று பவுல் எழுதுகிறார். உங்க எல்லாரையும் காட்டிலும் நான் அநேகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். ஐ ஸ்பீக் இன் டங்ஸ் மோர் தென் ஆல் ஆஃப் யூன்றார் பவுல் 1 Corinthians 14 அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதுல கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் இதுல பங்கேற்கலாம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் பங்கேற்கலாம். நேற்று தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் அது. இல்ல இந்த மீட்டிங்ல தான் ரசிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு தான் அது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை நான் ஆண்டவனை ஏற்றுக்கொண்டேன் பிரதர். உங்களுக்கு தான் இந்த மீட்டிங். ஆமென். நீங்க கண்டிப்பா வாங்க. சில பேர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சு விட்டுருப்பீங்க. எனக்கு சில பேர்லாம் சொல்றீங்க, நான் பேசின பிரதர் ஒரு காலத்துல, அப்புறம் ஒண்ணுமே டச்சே இல்லை. அப்படிப்பட்டவங்களும் வாங்க. திரும்ப அது ஆக்டிவேட் ஆகும். அந்நிய பாஷை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வாங்க. எனக்கு நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு அந்நிய பாஷை பத்தி, வரங்களை பத்தி. வாங்க, கண்டிப்பா வாங்க. எல்லாருக்கும் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி born again believer. ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த எல்லா விசுவாசிக்கும் தேவையான ஒரு சத்தியம். ஆமென். ஸோ அடுத்த மாதம் இது 3 வியாழக்கிழமை. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பெற்றுக்கொள்ள எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் நம்பருக்கு நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4-8 வசனத்தை வரைக்கும் படிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஆமென். ஆமென். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் என்ற இந்த சத்தியத்தை கடைசியாக நான் மே 1 இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம் போய். இதுதான் கடைசியாக பேசின பாகம். நீதினால் சிறப்பட்டிருப்பாயில 7வது பாகம், தேவன் உங்கள் பாவங்களை கணக்கில் வைப்பாரா. சோ இந்த தொடர் போதனை, நீதியினால் சிறப்பட்டிருப்பாய் என்ற தொடர் போதனையோட 8வது பாகம் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். கடந்த சில வாரங்கள் வேற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவிசுவாசத்தை தடுப்பது எப்படி, அப்புறம் இன்னும் சில சத்தியங்கள், சில டிஃபிகல்ட் பேசேஜஸ்லாம் நம்ம டீல் பண்ணோம். விக்கிரகங்களுக்கு படைத்ததை சாப்பிடலாமா, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இதை ஒரு பிரேக் விட்டுட்டு நம்ம திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீதினால் சிறப்பட்டிருப்பாய் என்ற தொடர் போதனையோட 8வது பாகம் இன்னைக்கு தொடரப்போகுது. ஸோ நீதிமான் அப்படின்னா யாரு அப்படின்னு ஒரு கிறிஸ்டியன்ட்ட போய், ஒரு கிறிஸ்தவன்ட்ட போய் கேட்டீங்கன்னா, ஹூஸ் அ ரைச்சஸ் மேன், யார் ஒரு நீதிமான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே அவர் என்ன சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்கன்னா, பாவமே செய்யாம வாழ்றவன் நீதிமான் பிரதர் அப்படின்னுவாரு. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, நிறைய நற்காரியங்களை செய்யணும் பிரதர், நிறைய நற்காரியங்கள், ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும், விதவைகளுக்கு இறங்கணும், அனாதைகளை டேக் கேர் பண்ணணும், அப்புறம் நிறைய நற்காரியங்களை செய்யணும் பிரதர், அவன் தான் நீதிமான் அப்படின்னுவாங்க. ஸோ இன்னொருத்தண்ட போய் சொன்னீங்கன்னா, நீதிமான் யார் அப்படின்னா, எப்பொழுதும் ஜெபத்திலே இருக்கணும், எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசணும், உபாசம் பண்ணிட்டு இருக்கணும், அப்புறம் ஊழியத்துல ஈடுபட்டு இருக்கணும், ஊழியம் செய்யணும், வேலை செய்தாலும் பகுதி நேரத்துல என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். இந்த மாதிரி ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லுவாங்க. சர்ச்சில் ரொம்ப இன்வால்வ்டா இருக்கணும் பிரதர், ஊழியங்கள்ல ரொம்ப இன்வால்வ்டா இருக்கணும் பிரதர் அப்படின்னு இந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ், மதத்தை சார்ந்த செயல்பாடுகள்ல உங்க வாழ்க்கையில் இருக்கணும் பிரதர் அப்படின்வாங்க. ஆனா வேதம் இது எதுவுமே நீதிமான் ஆகிறதுக்கான வழின்னு போதிக்கவே இல்லை. அதைதான் நம்ம கவனிக்கணும். ஊழியம் செய்யறதுனால நான் நீதிமான் ஆகல, ஆமென், நான் ஏதோ முழு நேரம் ஊழியத்துல இருக்கனால நான் நீதிமான் ஆகிட்டேன், அப்படி கிடையாது. இல்ல டெய்லி ஒரு 1000 பேருக்கு நான் அன்னதானம் கொடுக்கறதுனால நான் நீதிமான் ஆகல. இல்ல ஒரு மனுஷன் பாவமே செய்யாததுனாலே நீதிமான் ஆகலாம், அதுவும் புரிஞ்சுக்கணும். இல்ல நிறைய நற்காரியங்கள் செய்யறான் பிரதர், ரொம்ப நல்ல மனுஷன் பிரதர், இறக்க குணம், பயங்கரமான இறக்க குணம் பிரதர், அப்படியும் ஒரு மனுஷன் ஆகுறது இல்ல, நீதிமான் ஆகிறது இல்ல. இததான் பவுல்
ரோமர்ல போதிக்கிறார். சோ ரோமர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான புஸ்தகம். எல்லா கிறிஸ்தவர்களும் இதை படிச்சு தியானம் பண்ணி இதுல இருக்க சத்தியங்களை உள்வாங்கிக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். ரட்சிக்கப்பட்ட உடனே படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் பாத்தீங்கன்னா ரோமர் புஸ்தகம் தான். ஏன்னா ரோமர் புஸ்தகத்துல இருக்கிற சத்தியங்கள் புரிஞ்சாதான் கிறிஸ்தவத்துல நாம் யாரு, கிறிஸ்துக்குள்ள நம்ம யாரு, கிறிஸ்துவ நமக்காக என்ன செய்து முடிச்சிருக்கிறாரு, அதன் மூலமாக நமக்கு என்ன பலன் உண்டு, நம்முடைய அடையாளம் என்ன, வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி. இன்னைக்கு ஐடென்டிட்டி தான் பிரச்சனை. சோ நம்ம ஐடென்டிட்டியை வந்து, அதாவது அடையாளத்தை எப்படி நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம்னா நம்ம செய்யறதை வச்சுதான் பெற்றுக்கொள்றோம். சோ நிறைய ஊழியம் செய்து நிறைய நற்காரியங்களை செய்தா நான் நீதிமான் என்ற ஒரு அடையாளத்துல வாழ்றோம். எதுவுமே செய்யலன்னா நான் நீதிமான் இல்ல பிரதர், நான் ரொம்ப மோசமான பிரதர். சோ நம்ம அடையாளமே எப்படியா இருக்கு, பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. அடையாளம் என்பது பிளக்சுவேட் ஆகாது, மாறாது. நான் என்ற அடையாளம் மாறாது. நான் என்றால் எப்பொழுதும் நான் ஆணாதான் இருப்பேன். நாளைக்கு நான் பெண்ணாயிர மாட்டேன். நான் பெண் என்று நான் கருதி கொண்டாலும் நான் பெண்ணாக முடியாதுங்க. அதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்க நான் வந்து நாளைக்கு காலையில இருந்துச்சு நான் பெண் அப்படின்னு சொல்றதுனால நான் பெண்ணாயிர முடியாது. என் அடையாளம், நான் ஆண் என்ற அடையாளம் மாறாத அடையாளம். அதே போலதான் நீதிமான் என்ற என்னுடைய அடையாளம் என்னது, மாறாது. இதுதான் பவுல் போதிக்கிறார். சோ இது வந்து நம்ம கடந்த ஒரு 7 வாரமா பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த 7 வாரமா என்ன நம்ம பார்த்தோம்னா, கிரியையினால நம்ம நீதிமானாக்கப்படல, கிருபையினாலதான் ஆக்கப்பட்டிருக்கோம். ரோமர் 3ல இருந்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். இப்ப ரோமர் 4க்கு வந்துட்டோம். சோ இங்க பவுல் என்ன எழுதுறாருன்னா, ரோமர் 4:4. ஓகே. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். அடுத்தது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். சோ இங்க என்ன சொல்றாரு பவுல்னா, கிரியை செய்யறதுனால நீதிமானாக முடியாது. கிரியை செய்தால் அவனுக்கு வருகிற பலன் வந்து கூலி. சோ நான் இப்ப வேலை செய்யறேன், எனக்கு அதுக்கு ஒரு பலன் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அது கூலி. அதாவது நான் செஞ்ச வேலைக்கு தான் அந்த கூலி கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா. சோ கிரியையினால ஒரு மனுஷன் ஆகுறது இல்லையா, நீதிமான் ஆக்கப்படல. அதுதான் வந்து 5வது வசனம் சொல்றாரு, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குறார். இயேசு எப்படிப்பட்டவரா, பாவியை நீதிமான் ஆக்குறவரிடத்தில் வருகிற பொழுது, விசுவாசத்துடன் நான் வரும் பொழுது அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது. சோ இங்க ரொம்ப முக்கியமான வசனம் பாத்தீங்கன்னா, ரொம்ப 2 வார்த்தைகள் வந்து பவுல் எழுதுறாரு. 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்தபடியே கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. அதாவது இந்த 6வது வசனத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, நீதிமான் என்று எண்ணப்படுகிற. இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இம்பியூட், எண்ணப்படுகிற அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இம்பியூட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இந்த வார்த்தையை நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. நீதிமான் என்று எண்ணப்படு, அதாவது நீதிமான் என்று எண்ணப்படுற ஒரே வார்த்தையில போட்டிருக்காங்க தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ்ல வந்து God imputes righteousness, 2 வார்த்தையை போட்டிருக்காங்க. சோ இம்பியூட்ன்ற வார்த்தை தான் முக்கியம். அதாவது எண்ணப்படுகிற அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வசனம் வந்தீங்கன்னா 7வது வசனம் படிங்க சிஸ்டர், 7th verse. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அடுத்தது, எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான். 8வது வசனம் பாத்தீங்கன்னா, எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, இந்த திரும்ப அதே வார்த்தை எண்ணாதிருக்கிறாரோ. 6வது வசனத்துல ஒரு எண்ணாது இருக்கிறதுன்னு ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, சேம் வேர்டு தான் இங்க யூஸ் பண்றாங்க. எண்ணாது இருக்கிறார் அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்கிறான். இங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாருங்க, blessed is a man to whom the Lord shall not impute. இம்பியூட்ன்ற வார்த்தை 2 தடவை வருது. சோ இந்த இம்பியூட்ன்ற வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த இம்பியூட்ன்ற வார்த்தை 2 இடத்துல யூஸ் பண்றாங்க. ரைச்சஸ்னஸ்க்கும் இம்பியூட்ன்ற வார்த்தை வருது, பாவத்துக்கும் இம்பியூட்ன்ற வார்த்தை கூட சேர்ந்து வருது. அதாவது நீதிக்கும் எண்ணாதிருக்கணும் அப்படின்ற வார்த்தை, எண்ணப்படுவது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, பாவத்தோட சேர்த்தும் எண்ணப்படுகிற வார்த்தை சேர்ந்து வருது. நல்லா கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த இம்பியூட்ன்ற வார்த்தை என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாத்துருவோம், சரிங்களா? இம்பியூட்ன்ற வார்த்தை வந்து ஒரு கிரீக்ல வந்து லோகிசோமாய் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க கிரீக்ல. புதிய ஏற்பாடு வந்து ஆங்கிலத்துல எழுதப்படல, புதிய ஏற்பாடு ஒரிஜினலா கிரேக்க மொழியில எழுதப்பட்டுச்சு, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் லாட்டின்ல வந்துச்சு, லாட்டின்ல இருந்து தான் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் வந்துச்சு நிறைய. சோ ஒரிஜினல் டெக்ஸ்ட் எல்லாமே கிரீக்ல தான் இருக்கு, புதிய ஏற்பாடு. சோ கிரீக்ல வந்து லாகிசோமாய் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அந்த லாகிசோமாய்ன்ற வார்த்தையில இருந்ததுதான் லாக் அப்படின்ற அந்த இங்கிலீஷ் வேர்டு வருது.
ஸோ நீங்க அக்கௌண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா லாக் புக் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு அக்கௌண்டன்ட்ட போய் கேட்டீங்கன்னா லாக் புக்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவார். லாக் புக்ல வந்து பாத்தீங்கன்னா கணக்கு எழுதுவார். அவர் கணக்கு எழுதுறது அந்த லாக் புக் வந்து கணக்கு எழுதுறதுக்கு, டைம் மெயின்டைன் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் கணக்கு வைக்கிறதுக்கு ஒரு புக், அது பேர் தான் லாக் புக். புரிஞ்சிருச்சுங்களா? அந்த அந்த வார்த்தை எங்க இருந்து வருது? அந்த லாக் புக்ன்ற வார்த்தை வந்து லோகிசோமை, அதை இம்பியூட் அப்படின்ற ஆங்கில வார்த்தையோட கிரேக்க மூல பதத்திலிருந்து எடுக்கப்பட்டதான் லாக் புக். இட் இஸ் அன் அக்கௌண்டிங் டேர்ம். அக்கௌண்ட்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை தான் இம்பியூட். சோ இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பவுல் என்ன எழுதுறாருன்னு பாருங்க, நல்லா கவனிங்க. 6வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 6வது வசனத்தை போடுங்க. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டுன்னு வருது. இங்கிலீஷ்ல கவனிங்க. Just as David also describes the blessedness of the man to whom God imputes righteousness apart from works. தாவீது வந்து யாரை பத்தி இங்க பேசுறான்னா, இந்த 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 வசனங்கள்லாம் எங்க வருதுன்னா, தாவீது வந்து சங்கீதம் 32:1-2 இந்த வசனம் வருது. 7-8 வசனம் இருக்கு பாத்தீங்களா? ரோமர் 4:7-8 வந்து சங்கீதம் 32:1-2 வசனத்துல இருந்து மேற்கோள் காட்டுறாரு பவுல். சங்கீதம் 32 தாவீது எப்போ எழுதுனான்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, ரொம்ப மோசமான ஒரு பாவம் தாவீது செய்யறான். கொடூரமான பாவத்தை செய்யறான். தாவீது வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷன் தான். ஆனா அவனுக்கும் சில பலவீனங்கள் இருந்திருக்கு மாம்சத்துல. அதுதான் பைபிள் இஸ் a பியூட்டிஃபுல் புக். நிறைய பேர் வந்து பைபிள் படிக்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் இந்த மாதிரி கதைகள்லாம் எழுதியிருக்காங்க பிரதர்? ஏன் அந்த தாவீது பத்சேபா கூட பாவம் பண்ண கதை, அப்புறம் சாலமனுக்கு 1000 பொண்டாட்டி இருந்த கதை, அப்புறம் சிம்சோன் வந்து இந்த மாதிரி பாவம் பண்ண கதை, இந்த மாதிரி வந்து இந்த கொலை பண்ண கதை, இதெல்லாம் ஏன் பிரதர் எழுதுறாங்க அப்படின்னா, இது எதை சொல்ல வருதுன்னா, பைபிள் என்ன, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பைபிள் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, மனுஷன் வந்து பாவத்துல சிக்கிட்டான். மனுஷனுக்குள்ள பாவம் போனதுனால அவனால பர்ஃபெக்டா ஆண்டவர் நினைக்கிற மாதிரி வாழ முடியல. ஆனாலும் ஆண்டவர் இந்த பாவ மனிதனை தேடி வந்து மீட்டெடுத்தார் என்பதுதான் பைபிளோட கதையே. ஹல்லேலூயா. பாவத்துல மூழ்கின மனுஷனையும் வந்து தேடி எடுத்து அவனை மீட்டெடுத்து இன்றைக்கு பிள்ளையாக மாற்றி இருக்காரு. இதுதான் பைபிள் ஸ்டோரி. புரியுதுங்களா அவங்க சொல்றது? அதனாலதான் இது புரியாதனாலதான் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தேவனோட அன்பே புரிய மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் வந்து விசுவாசியே தப்பு பண்ணாலும் கல்லெறியதுக்கு போயிடுறாங்க. உடனே கல்லை தூக்கிட்டு போயிடுறது. அவன் மேல போய் கல்லடிச்சு அவனை ஏதாவது பண்றது, அவனை போட்டு யூடியூப்ல போட்டு அவனை ட்ரோல் பண்றது, ஃபேஸ்புக்ல போட்டு அவனை ட்ரோல் பண்றது. ஒரு விசுவாசி பாவம் பண்ணிட்டாலும் நல்லா கவனிங்க, ஆண்டவர் யாரையும் ட்ரோல் எல்லாம் பண்ண மாட்டார். என்னங்க, யாராவது பாவத்துல மாட்டினா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? ட்ரோல் பண்ண மாட்டார். ஆண்டவர் வந்து அவனை கூப்பிட்டு அவன் பாவத்தை கழுவி திரும்பவும் அவனுடைய ஸ்தானத்துக்கு அவனை உயர்த்துவார். God is a God who restores a man. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல வந்து பாவி தானே. நம்ம யாருமே வந்து ஒழுக்கம் கிடையாதுல்ல. யாராவது வந்து இயேசு மாதிரி இருக்கீங்களா இந்த உலகத்துல? இந்த மீட்டிங்ல யாரா இருக்கீங்களா? அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே பாவிகள் தான்ல ஒரு காலத்துல. அதான் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னாரு. எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ சின்ஃபுல் பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ க்ளோரியஸ் ஃபியூச்சர். ஆமென். அதாவது எல்லா பரிசுத்தவானுக்கும், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவானுக்கும் ஒரு பாவமான கடந்த காலம் இருக்குதான். எல்லா பாவிக்கும் ஒரு மகிமையான எதிர்காலமும் இருக்குதான். சோ நல்லா கவனிங்க. தாவீது வந்து இங்க என்ன சொல்றான் பாருங்க. சங்கீதம் 32 வந்து இதை எழுதுறான். எவர்களுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தேவன் மன்னிக்கிறாரோ மூடுகிறாரோ அவன் பாக்கியவான் எழுதுறான். எழுதிட்டு இங்க 6வது வசனத்துல வந்து அந்த ரோமர் 4:6 பாருங்க. அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு. புரியுங்க. கிரியை இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியம். அதாவது கிரியை இல்லாமல் நீதிமான் ஆகிற மனுஷன் பாக்கியவானா. யார் அந்த மனுஷங்க? தாவீது யாரை பத்தி தீர்க்கதரிசனமா அந்த காலத்துல பேசியிருக்காரு? உங்களையும் என்னைய பத்தி தான் பேசியிருக்காரு. கிரியை இல்லாமல் நீங்களும் நான் என்ன ஆயிட்டோம்? நீதிமானா மாற்றப்பட்டுட்டோம். ஹல்லேலூயா. கிரியை கிடையாது. இன்னைக்கு நான் வந்து ஏதோ கிரியை பண்ணனால, ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணனால நான் நீதிமான் ஆகல. இல்ல நீங்க நல்ல காரியம் பண்ணனால நீதிமான் ஆகல. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அந்த எண்ணப்படாது. சோ நம்மளுடைய நீதி வந்து எண்ணப்பட்டிருக்கு. அதாவது தேவன் நம்மளை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாராங்க? நீதிமான் என்று பார்க்கிறார். உங்களை நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். எதை தேவன் எண்ணலையா?
அடுத்த வசனம் வாங்க, 7வது வசனம் படிங்க. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். எவனுடைய பாவங்களை எண்ணாதிருக்கிறாரோ, கர்த்தர் பாவங்களை எண்ணாமல் இருக்கிறார். எதை எண்ணிக்கொண்டிருக்கிறார்? நீதியை எண்ணிக்கொண்டிருக்கிறார். வாட் இஸ் காட் இம்ப்யூட்டிங்? ரைச்சஸ்னஸ். வாட் இஸ் காட் நாட் இம்ப்யூட்டிங்? சின். புரிஞ்சிருச்சுங்களா? கர்த்தர் எதை உங்க கணக்குல எண்ணிக்கொண்டு இருக்கிறாராம்? இம்ப்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காராம், கணக்குல வச்சுக்கிட்டு இருக்காராம். நீதியை உங்கள் கணக்குல சேர்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா அந்த கணக்குல எதை சேர்க்கிறாரு? நீதியை சேர்க்கிறார். நீங்க நீதிமான் நீதிமான் என்றுதான் உங்க கணக்குல எழுதப்பட்டிருக்கு. எதை உங்க கணக்குல எழுதலையா கர்த்தரு? பாவத்தையும் நீங்க செய்த தவறுகளையும் அவர் எதுல எழுதலையா? கணக்குல எழுதல. இத தாவீது தீர்க்க தரிசனமாக 32வது சங்கீதத்துல பேசுறாரு. எப்படி தாவீதுக்கு எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை நான் கடந்த மீட்டிங்லயும் பேசியிருந்தேன். பட் திரும்ப நான் இதை பேசணும்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுச்சு. ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. தாவீது 2 கொடூரமான பாவம் பண்றான்ல. ஒண்ணு பாத்தீங்கன்னா இன்னொருத்தனோட மனைவியோட என்ன பண்ணிடுறான்? ஒரு விபச்சார பாவத்தை செஞ்சிடறான். பத்ஷிபா, ஊரியா என்ற அந்த ஹிட்டடைட், ஊரியா என்ற ஒரு மனுஷனுடைய மனைவியோட விபச்சாரம் பண்ணிடுறான். ரொம்ப தேவன் அருவருக்கிற பாவம் அது, மோசமான பாவம் அது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி கொலை பண்றான். ஊரியா அந்த பாவம் பண்ண உடனே அந்த பாவம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே பிளான் பண்றான், இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஊரியாவை கொண்டுடணும். அதாவது பேட்ஷிபா புருஷனை கொண்டுட்டா இந்த பாவம் வெளியே வரான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த மனுஷனை, நல்ல மனுஷனை கொல்றான். கொண்டுட்டு அவன் என்ன நினைச்சிட்டான்? யாருக்கும் தெரியாது நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறார். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி, அந்த காலத்துல தாவீது ஆட்சி செய்யும் பொழுது தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான தீர்க்கதரிசி நாத்தான் தான், நேத்தன். நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறாரு, அனுப்பி பேசுறாரு. எப்பா நீ என்ன பாவம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பேசுறாரு. அப்ப தாவீது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவர் இடத்துல வருகிறான். அதுதான் சங்கீதம் 51. சங்கீதம் 51 தாவீதோட மனம் திரும்புதலின் சங்கீதம். A psalm of repentance when David committed the sin against Bathsheba. தாவீது மனம் திரும்பி எழுதின சங்கீதம் பத்ஷிபாவோட பாவம் செய்த பொழுது. அதுதான் 51. சங்கீதம் 32 அந்த மனம் திரும்பினதுனால ஆண்டவர் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு அது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம், அதாவது தேவன் என்னை மன்னித்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 32. புரியுதுங்களா? 51 is a repentance psalm, 32 is a thanksgiving psalm for the forgiveness of God. ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டார், அதை நான் பாக்கியமாக கருதுகிறேன் என்று சந்தோஷத்துடன் எழுதுறான். அதுதான் சங்கீதம் 32. அதுல முதல் 2 வசனம் தான் ரோமர் 4:7-8. எவர்களுடைய அந்த 2 வசனம் படிங்க சிஸ்டர். 7-8 மட்டும் திரும்ப படிங்க. ரோமர் 4:7-8. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். பாக்கியவான் வருது பாருங்க. பிளஸட் பிளஸ்னு வருது. சோ இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு? பாக்கியவான்கள். சொல்லுங்க, நான் பாக்கியவான்னு சொல்லுங்க. நிறைய பேர் இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. உங்களுக்கு தான் அந்த வசனம். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். உங்கள் பாவங்களையும் என்னுடைய பாவத்தையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. இத தாவீது அப்பவே தீர்க்கதரிசனமா எழுதியிருக்காரு. இததான் மேற்கோள் காட்டுறார் பவுல். என்ன சொல்றாரு? நீங்கெல்லாம் பாக்கியவான்க அப்பா, ஏன்னா உங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் மன்னித்து விட்டார், மூடி விட்டார். உங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் எண்ணாதிருக்கிறார். He does not impute your sin. He has forgiven your sin. He has covered your sin. You are a blessed man எழுதுறார் பவுல். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இது ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க நிறைய பேர். இதுல என்ன இருக்கு பிரதர்? இதுதான் மேட்டரே இருக்குது. ஏன்னா ஜெபம் பண்ணும் பொழுது உடனே உங்க மனசுல என்ன தோணுது? நேத்து என்ன பண்ண தெரியுமா? நீ முந்தா நேத்து என்ன பண்ண தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா? அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கே பயப்படுறாங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஏன் கேட்க பயம்? ஏங்க நிறைய பேர் தீர்க்கதரிசன கூட்டம்னா ஓடி வராங்க. ஏன் தீர்க்கதரிசன கூட்டம்னா ஓடுறாங்க? எல்லாரும் தீர்க்கதரிசி வந்திருக்காருன்னா ஓடுறாங்க. நீங்க பாருங்க, சென்னையிலும் சரி எந்த ஊர்லயும் சரி தீர்க்கதரிசி வந்திருக்காங்கன்னா கூட்டம் ஓடுது உடனே. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் ஒரு பாவி, ஆண்டவரின் பாவத்தை கணக்குல வச்சிருக்கிறாரு,
அதனால நான் ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் ஜெபம் பண்ணா அந்த தீர்க்கதரிசி ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுவாரு, ஜெபம் பண்ணி எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுப்பாரு. இல்ல அந்த தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனத்தை உரைப்பாரு, அந்த தீர்க்கதரிசனம் எனக்கு வாழ்க்கையில நிறைவேறும். சோ அவங்களுக்கு ஆண்டவர் மேல கான்பிடன்ஸ் இல்ல, யார் மேல கான்பிடன்ஸ் இருக்கு? தீர்க்கதரிசி மேலதான் கான்பிடன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. தீர்க்கதரிசி கிட்ட போய் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லல, புரியுதுங்களா? தீர்க்கதரிசி ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்காரு? ஊழியத்துக்கு தான் வச்சிருக்காரு. யாரும் போய் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா போற நோக்கம் என்ன தெரியுமா? இதுதான். அவங்ககிட்ட போய் நீங்க தனியா உட்காந்து கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஏன் போறாங்கன்ட்டு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரதர் என்ன இருந்தாலும் அவர் ஜோம் பண்ற மாதிரி வருமா பிரதர்? அவர் ஒரு வல்லமையான தேவ தாசர் பிரதர், அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு பிரதர், ஒரு தீர்க்க தரிசனம் வரத்த ஆண்டவர் கொடுத்திருக்காரு பிரதர். அப்படி அதனாலதான் அவர்கிட்ட நான் எப்பவுமே அவர்கிட்ட போய் நான் ஜோம் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆனா ஆண்டவர் தெளிவா இங்க எழுதுறாரு, சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? நீ பாக்கியவான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. யூ ஆர் a blessed man. Blessed is the man. ஹல்லேலூயா. To whom the Lord shall not impute sin. எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான். என் பாவத்தை ஆண்டவர் என்னல. ஹல்லேலூயா. எந்த பாவத்தையும் அவர் என்னல, எந்த பாவத்தையும் கணக்குல வைக்கல. இத பவுல் பிளெஸிங் எழுதுறாரு. அதை எடுத்து மேற்கோள் காட்டி, எப்பா நீ பிளஸட் மேனியா அப்படின்றாரு. நீ சாதாரண ஆளு கிடையாதுயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல வேலை பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா உன்னுடைய கணக்குல இன்னைக்கு நீதி தான் இருக்கு. ஏன் நீதி இருக்குது? விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிற. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலையில நீங்க இருந்தாலும் நீங்க தேவனிடத்துல வரணும். நீங்க எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் தேவனிடத்துல நீங்க வரணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். எவ்வளவு மோசமான நிலைமையில நீங்க இருந்தாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். He is ever ready to receive you in the very worst condition you are right now. ரொம்ப மோசமான நிலைமை பிரதர், என்னெல்லாம் நான் செஞ்ச பாவம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது பிரதர், அவ்வளவு மோசமான ஆளு பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? அதே கண்டிஷன்ல நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க, நான் உனக்கு ஏற்றுக்கொள்றேன்னு தான் ஆண்டவருடைய சுவிசேஷமா இருக்குது. இதுதான் சுவிசேஷம். வாட் எவர் கண்டிஷன் யூ கம் டு காட். பாருங்க, அந்த போஸ்ட் ஒன்னு பார்த்தேன்னு சொல்லல, அந்த போஸ்ட் போடுங்களேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த போஸ்ட் போட்டு. சர்ச் இஸ் a hospital for broken, lost, empty, confused, desperate and rejected. Every sinner has a future and every saint has a past. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 3 வரியில 4 வரியில என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு மோசமான பாவம் போனாலும் சபைக்கு போ. அது எப்படி சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப ஒரு ஒரு விபச்சார பாவத்துல இருக்கிறியா, இல்ல ஒரு குடிகாரனா இருக்கிறியா, நீ எவ்வளவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில சபைக்கு போகணும், ஆனா நீ சனிக்கிழமை நைட்டு குடிச்சிருக்கியா, ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணு, சபைக்கு போ. ஏன் அப்படி சொல்றாங்க? நல்லா கவனிங்க. சர்ச் இஸ் a hospital for the broken, empty, confused, rejected and rejected person. So சபை என்பது ஒரு மருத்துவமனை போல இருக்குது அப்படின்னு போட்டுட்டு, every sinner has a future, every saint has a past. How do we break the chains of addiction and bondage? By prayer. Prayer for you, prayer with you. There isn't a single person in the 4 walls of the church that doesn't have this something they hate or regret about their past. We have all made mistakes and will continue, but his grace is enough. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சபை என்பது எப்படி இருக்குதா, ஒரு மருத்துவமனை போல இருக்குது. சோ அங்க போகும் பொழுது உங்களுக்கு ஜெபம் செய்யப்படுகிறது, தேவனுடைய வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது, வார்த்தையானது ஜெபமானது உங்களுக்கு மருந்தாக இருக்கும். ஏன்னா சர்ச்சில் இருக்கவங்களே யாருமே என்ன கிடையாது, ரொம்ப அப்பற்ற நீதிமானோ இல்ல ஒழுக்கமான மனுஷனோ கிடையாது. எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது. ஆனாலும் அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். பாருங்க, பட் his grace is enough. There are things that I would never want to admit out loud about myself, but God knows, and he loves me nonetheless. So whatever you have done, whatever you're doing, whatever you will do, it might just change your life if you go to church anyway. So என்ன சொல்றாங்கன்னா, நீங்க செய்த காரியத்தை நீங்க வெளியே சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளவு அசிங்கமா கூட இருக்கலாம். ஆனா நீ என்ன செஞ்சன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், and he loves me nonetheless. So whatever you have done, whatever you're doing, whatever you will do, it might just change your life if you go to church anyway. So என்ன செஞ்சாலும் என்ன ஆகுமா, உன் லைஃப் மாறும் நீ சபைக்கு போகும்பொழுது அப்படின்னு எழுதி. ஆண்டவர் சபை இப்படிதான் இருக்கணும் என்று விரும்புகிறார். தன்னுடைய சபை, தேவனுடைய சபை எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனா பிராங்கா சொன்னா, இன்னைக்கு சபை அப்படி இல்லைல்ல. இன்னைக்கு ஒருத்த பாவம் பண்ணா சபை அவனை ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன சொல்லுது, நீ சரியாயிட்டு அதுக்கப்புறம் சபைக்கு வாழ்ந்து.
ஆனா பாவிக்கு விமோச்சனமே சபையில தான் இருக்குது. ஒருத்தன் குடி பழக்கத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட போயிட்டு நீ பழக்கத்தெல்லாம் நிறுத்திட்டு சபைக்கு வானா அவனால நிறுத்த முடியல. அதனாலதான் அவனை சபைக்கு வர சொல்றோம். நம்ம சபைக்கு உட்காருங்க, வசனத்தை கேளுங்க. வசனத்தை கேட்க கேட்கதான் என்ன ஆகும், அந்த பழக்கம் அவனை விட்டு வெளியே போகும். ஹல்லேலூயா. ஒருத்த ஒரு 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 மோசமான பாவத்துல மாட்டியிருக்கானா, நீ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் சபைக்கு வா அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய அன்பின் மூலமாக தான் ஒரு மனுஷனுடைய மனசு மாறும், மனம் திரும்புதல் உண்டாகும். தேவனுடைய நன்மையும் கிருபையும் தான் மனம் திரும்பலை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமென். நீ உன்னை சரி பண்ணிட்டு வான்னு சொல்றது அது நடக்கவே நடக்காது. எத்தனை பேர் புரியுது? சோ இங்க சபைன்னு போட்டுக்கூடாது, இந்த போஸ்டர் சபைன்னு போட்டுக்கூடாது, இயேசுன்னு போட்டுருக்கணும். கோ டு ஜீசஸ் எனிவே, இப்படிதான் போட்டிருக்கணும். ஆனா சர்ச்சுன்னு போட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கல சர்ச்சு. எனக்கு ஒரு ஆசை, கர்த்தர் சித்தமானால் ஃபியூச்சர்ல நான் ஏதாவது சபை ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் ஆண்டவர் பேசல சபை ஆரம்பிக்கிறத பத்தி. நானும் அதை பத்தி யோசிக்கல, ஆண்டவரும் பேசல. ஃபியூச்சர்ல சபை, எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை, ஃபியூச்சர்ல சபை ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் உட்காரணுங்க. குடிச்சிட்டு வரியா, உட்காருவா, பரவாயில்ல, உட்காருவா. அது ஏன் எனக்கு இதெல்லாம் புரியுது அப்படின்னு நான் சொல்றேன்ல. எனக்கு ஏன் இதெல்லாம் புரியுது தெரியுமா? ஏன்னா நான் ஒரு காலத்துல குடி போதையில இருந்தேன். நான் ஸ்மோக்கிங், ஐ யூஸ் டு ஸ்மோக், ஐ யூஸ் டு ட்ரிங்க், ஐ யூஸ் டு டூ ஆல் திஸ் நான்சென்ஸ் இன் மை லைஃப். என்னெல்லாம் எல்லாருமே கை விட்டுட்டாங்க. நான் மெயின்லைன் சர்ச் தான் போயிட்டு இருந்தேன். நான் ஒரு கரிஸ்மேட்டிக் சர்ச்சோ இல்ல என்ன மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டட் இருக்க பாஸ்டர் கிட்ட எல்லாம் நான் போல. நான் ஒரு மெயின்லைன் சர்ச்சுக்கு தான் போனேன், ஒரு ரெகுலர் சர்ச்சுக்கு தான் போனேன். நான் சர்ச்சு முடியும், தம் அடிப்பேன், தம் அடிச்சு திரும்பி சர்ச்சுக்குள்ள போய் உட்காருவேன். ஒருத்தன் தொடர்ந்து பாவத்துல இருக்கான்னா அவனுக்கு ஆண்டவர் தேவை சிஸ்டர். அவனுக்கு எஸ், ஐ அக்ரி. ரட்சிக்கப்பட்டவங்களே நல்லா கவனிங்க, இந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்டவங்களே சில பேர் பாவத்துல கஷ்டப்படுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே முழுமையா பாவம் இல்லாம இருக்கிறாங்களா? கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களே நிறைய பேர் எனக்கு தெரியும், ரொம்ப பாவத்துல கஷ்டப்படுறாங்க. எங்கிட்ட எல்லாம் அழுது இருக்காங்க சில பேர்லாம். எனக்கு நிறைய பேர் தெரியும். அவங்களாம் ஃபீல் பண்ணுவாங்க, பிரதர் எங்களால இதுல வெளியே வர முடியலன்னு. அவங்களுக்கு தேவை தேவனுடைய அன்பு தான். தேவனுடைய அன்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். என் வாழ்க்கையில நான் ருசி பார்த்திருக்கிறேன். அதனாலதான் இதை நான் தைரியமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிரண் பால் இருக்கிறான்னா அதுக்கு காரணம் தேவனுடைய அன்பு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ரிலிஜியஸ் சிஸ்டம் ஃபெயில்டு மீ, ரிலிஜன் ஃபெயில்டு மீ. ரிலிஜன் யாரையுமே மதம் யாரையுமே கரை சேர்க்காது. மதம் என்ன தெரியுமா பண்ணும், உங்களை போட்டு அமுக்கும், போட்டு ஏய் நீ ஒரு பாவி, நீ ஒரு நீ சரியில்லை அப்படின்னு போட்டு உங்களை அமுக்கிட்டே தான் இருக்கும். அவன் பாவிக்கு தெரியும், அவன் பாவினே தெரியும். அவனுக்கு அவன் பாவினே தெரியும். அவன் என்ன கேட்கறான்னா, சார் எனக்கு பாவின்லாம் தெரியும் சார், நான் பண்றது தப்புன்னு தெரியும் சார், எனக்கு உதவி செய்யுங்க சார், அதுதான் நான் கேட்கறேன், நீங்க திரும்ப திரும்ப பாவினே சொல்றீங்களே சார் அப்படின்னு. இப்ப நான் ட்ரிங்க் பண்ணும்போது, ஸ்மோக் பண்ணும்போது இந்த வாலிப கூட்டத்துக்கு எல்லாம் போவேன். வாலிப கூட்டத்துக்கு எல்லாம் போகும்போது எல்லாம் வருவாங்க, வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள், வசனம் இருக்குல்ல, யங் மேன் ரிமெம்பர் த கிரியேட்டர் இன் த டேஸ் ஆஃப் யுவர் யூத். வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள் அப்படின்னுவாங்க. வாலிபனே கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய், நீ இப்படி பாவத்துல இருக்கலாமா அப்படின்னுவாங்க. என் மனசுல தோணும், சார் எனக்கு தெரியும் சார் நான் பாவின்ட்டு. எப்படி வெளியே வான்னு சொல்லிடுறாங்கன்னா, பாவம் பண்ண தெரிஞ்ச கதையே சொல்றீங்களே சார். இதான் என் மைண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்கோம். பாவம் பண்ணுன்னு தெரிஞ்ச கதையை சொல்றீங்களே அப்படின்ட்டு. இன்னைக்கு தெரிஞ்சதான் சொல்றாங்க எல்லாரும். புரியுதுங்களா? தெரிஞ்சதான் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், யாரா இருந்தாலும் கர்த்தர் அவங்கள நேசிக்கிறார். ஹல்லேலூயா. anybody can come to the presence of God. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசுவை ஏன் பரிசேயர் சதுசேயர்லாம் வெறுத்தாங்கன்னா, அவர் எல்லாரோடையும் சகஜமாக பழகினார். ஜீசஸ் நெவர் என்கரேஜ்டு சின். நல்லா புரிஞ்சுக்கணும். சுவிசேஷத்துல ஒரு இடத்துல கூட பாவத்துக்கு அவர் என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஜீசஸ் ஹேட்ஸ் சின். பாவத்தை வெறுக்கிறார் அவர். ஏன்னா அவர் பாவம் இல்லாத சுத்தமானவர், பரிசுத்தமானவர். பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சின் அண்ட் காட் cannot coexist. ஆனா அந்த பாவம் ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா, அந்த மனுஷன் மேல தேவன் கிருபையா இருக்கிறார், தயவா இருக்கிறார். அந்த மனுஷனை எப்படியாவது விடுதலை ஆக்கணும்னு ஆண்டவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அந்த பாவம் ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சிருக்கு பாத்தீங்களா. இப்போ சப்போஸ் ஒரு மனுஷன் ஆல்கஹால்ல இருக்கான்னா, அந்த ஆல்கஹால் அந்த ஆல்கஹால் அவனை பிடிச்சு வச்சிருக்கு. ஆண்டவர் அவனை பார்க்கும்போது அவர் மனசு ஏங்குதான், ஐயோ என் பையன் இப்படி குடி போதைக்கு அடிமையா இருக்கானே, இவனை எப்படியாவது நான் விடுதலை ஆக்கணுமே அப்படின்னு எந்த முயற்சினாலும் அவர் எடுப்பார் ஆண்டவர்.
இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு காரணமே இந்த பாவத்துல இருக்கிற மனுஷனை மீட்டெடுப்பதற்காக தான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர் எனக்கு தெரியும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கஷ்டப்படுவாங்க. அவங்ககிட்ட கேட்டா சொல்லுவாங்க, பிரதர் எங்களுக்கு நான் ரட்சிக்கப்பட்ட பிரதர், இயேசுதான் ஆண்டவர் தெரியுது பிரதர், எல்லாம் தெரியுது பிரதர், பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கம் அவுட் ஆஃப் திஸ் சொல்றாங்க. பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவை இன்னும் அதிகமாக தேவனுடைய அன்பு தான். ஹல்லேலூயா. இயேசுவே சொல்றாரு பாத்தீங்களா, நான் பாவிகளை தான் ரட்சிக்க வந்தேன். the sick needs physician ஒரு இடத்துல வரும், the sick needs physician வரும். வியாதியில இருக்கவனுக்கு தான் வைத்தியம் தேவை. சோ பாவத்துல இருக்கிறவனை வந்து ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா, வியாதியில இருக்க மாதிரி தான் பாக்குறாரு. பாவம் வந்து ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிறது, வியாதி வந்து ஒரு மனுஷனுடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறது. பாருங்க, லூக்கா 5:31 பாருங்க, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதில்லாமல் சுகமானவர்களுக்கு வேண்டியதில்லை. சோ யாருக்கு வந்து வைத்தியம் தேவைப்படுதான்? பிணியாளியர்கள். பிணியாளியா அவர் என்ன சொல்றாருன்னா, வெறும் பிசிக்கல் சிக்னஸ்க்காக மட்டும் ஆண்டவர் வரல, மனுஷனுடைய உள்ளான இருதயத்துல பாவம் வந்துருச்சு. அது கான்டெக்ஸ்ட் பாருங்க சிஸ்டர், படிங்க லூக்கா 5:30 படிங்க. வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அதுக்குதான் அந்த பதில் சொல்றாரு. 31 படிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. சோ அவர் மேல இந்த அக்யூசேஷன் என்னன்னா, ஏன் நீங்க இவங்களோட போய் உட்காந்துருக்கீங்க? why do you spend time with these people, why do you visit their house? ஏன் அவங்க வீட்டுக்கு போறீங்க? அவங்களோட வீட்டுக்கு போறீங்க, ஜெபம் பண்றீங்கன்னா பரவாயில்ல, அவங்களோட உட்காந்து சாப்பிடுறீங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு அவங்க மேல அக்யூசேஷன் வைக்கிறாங்க. டாக்ஸ் கலெக்டர்ஸ் அண்ட் சின்னர்ஸ். அதுக்கு ஆண்டு தெளிவா சொல்றாரு, எப்ப இவனுக்கு தான் ரட்சிப்பு தேவை, இவனுக்கு தான் அன்பு தேவை, நீ இவனை ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற, அவன் பாவம் ஒதுக்க ஒதுக்க அவன் இன்னும் அதிகமா பாவத்துக்குள்ள போய் விழுந்துடுறான். அவனை ரட்சிக்க தான் நான் வந்தேன், இவனுக்கு தான் நான் தேவை, உனக்கு தேவையில்லை, ஏன்னா நீ ஆல்ரெடி ஒழுங்கா தான் இருக்கிற, அவனுக்கு தேவைப்படுது, அதனாலதான் நான் அவனுக்கு வந்தேன், அதனால அவன் கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட மக்களோட வாழ்ந்து அவர்களை நேசித்து அநேகரை கிறிஸ்துவ இடத்துல கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இததான் வந்து தாவீது வந்து இப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை தாவீது பழைய ஏற்பாட்டிலே வந்து அனுபவித்தான். பழைய ஏற்பாட்டுல அவன் பண்ண 2 கொடூரமான பாவம், விபச்சார பாவமும் கொலையும். இந்த 2 பாவத்துக்கும் மன்னிப்பே கிடையாது. பழைய ஏற்பாட்டுல போய் படிச்சு பாருங்க, மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்து இந்த 2 பாவத்துக்கும் மன்னிப்பு கிடையாது. இந்த மாதிரி பாவத்தை செய்யறவனுக்கு வந்து ஒரே தீர்ப்பு தான், அவன் கொலை செய்யப்படணும், அவனை கல்லெறிஞ்சு கொலை செய்யணும். இந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஆண்டவர் கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், இரக்க குணம் உள்ளவர் என்பதை அறிந்திருந்ததுனால அவன் போய் ஆண்டவரோட பிரசன்னத்துல போய் மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே, நான் பாவம் பண்ணிட்டேன், எஸ் ஐ ஹேவ் கமிட்டட் சின். அதான் சங்கீதம் 51 பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், அக்கார்டிங் டு தி லா, நியாய பிரமாணத்தின் படி அவனை கல்லடிச்சு கொண்டு இருக்கணும், அவனுக்கு வந்து விமோச்சனமே கிடையாது, பலிகள் எதுவுமே கொடுக்க முடியாது. கொலைக்கும் விபச்சாரத்துக்கும் பலிகளே கிடையாது. நீங்க போய் படிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டுல லேவியராம புஸ்தகத்துல எல்லாம் எழுதியிருக்கு, இதுக்கெல்லாம் பலியை கொடுக்க முடியாது. நான் வந்து விபச்சாரம் பண்ணிட்டேன், இந்தாங்க இந்த ஆடை வச்சுக்கோங்க, இந்த கதையே ஆகாது. ஒருத்தனை கொலை பண்ணிட்டேன் சார், என் பாவத்தை மன்னிக்கணும், இந்தாங்க மாடை வச்சுக்கோங்க, இந்த கதையே கிடையாது. கல் அடிச்சு கொள்ளணும், அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனா அதை பைபாஸ் பண்றான் பாருங்க, நியாயப்பிரமாணத்தையே பைபாஸ் பண்றான். எப்போ? நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருந்துகிட்டே பைபாஸ் பண்றான். ஏன்னா ஆண்டவரோட இருதயம் வந்து என்னது? ஒரு மனுஷனை திரும்பவும் மீட்டெடுப்பதுதான் தேவனுடைய இருதயம். God's heart is to restore mankind. ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கிறான், ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சங்கீதம் 51 எழுதுறான். ஆண்டவர் மன்னிக்கிறாரு. அதன் விளைவாக தான் ஆண்டவர் என்ன எழுதுறாரு? தாவீது என்ன எழுதுறான்? சங்கீதம் 32 எழுதுறான், blessed is a man, எவனுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மூடப்பட்டிருக்கோ அவன் பாக்கியவான் என்று அதை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எழுதுனதான் 32. இத பவுல் இங்க எழுதி என்ன சொல்றாரு? எப்பா நீங்க எல்லாம் பாக்கியவான்றார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாக்கியவான்ங்க. யூ ஆர் ஹைலி பிளஸ்ட். ஐ அம் டெல்லிங் யூ, யூ ஆர் ஹைலி பிளஸ்ட். வெறும் பாக்கியவான் கிடையாது, ஹைலி பிளஸ்ட். பாருங்க, இந்த செய்தி மட்டும், இப்ப நான் பேசுற செய்தி வந்து 2010 எனக்கு வெளிப்பட்ட செய்தி. இந்த செய்தி மட்டும் எனக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெளிப்பாடு மட்டும் ஆண்டவர் கொடுக்கல 2010னா, என்னைக்கும் நான்லாம் எனக்கெல்லாம் என்ன ஆயிருக்குன்னே தெரியல. நான்லாம் சீரியஸா சொல்றேன், நான் வந்து மிகைப்படுத்தி எல்லாம் நான் சொல்ல வரல. இந்த ரெவலேஷன்
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபையுள்ளவர், கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்றார். யாரை இந்த உலகத்துல யாருமே என்ன கர்த்தர் போல நேசிக்க மாட்டார். கர்த்தரோட அன்பு அவ்வளவு பெரியது. நான் எவ்வளவு கொடூரமான மனுஷனா இருந்தாலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிச்சு என்ன அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறாரு என்ற இந்த கிருபையின் சத்தியம் எனக்கு 2010 வெளிப்படவில்லை என்றால் கிரண் பால் இன்னைக்கு இருப்பானானே தெரியல எனக்கு. நான் மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல, எக்ஸாஜரேட் எல்லாம் பண்ணி சொல்லல. கிரண் பால்னு ஒருத்தர் இருப்பானானே தெரியல. முதல்ல இருப்பானே இருந்தாதான் ஊழியமே பண்ண முடியும். இருப்பானே தெரியல. I am a person who has completely tasted and tasting the grace of God. Amen. முழுமையாக தேவனுடைய கிருபையினால மீட்கப்பட்டு தேவனுடைய கிருபையினால வாழ்ற ஒரு மனுஷன் நான். I know what it is to live by the grace of God. பவுல் நிறைய இடத்துல கிரேஸ் நம்ம படிக்கிறோம்ல, கிருபை என் கிருபை உனக்கு போதும் அப்படின்லாம் பவுல் எழுதுறாருல. ஆண்டவர் சொன்னாரா கிருபை உனக்கு போதும். அந்த கிருபையில வாழ்றதுனா என்னன்றது எனக்கு தெரியும். அந்த கிருபையில வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, தேவனுடைய கிருபையில வாழ்ற வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் லைஃப். ஏன்னா தேவனுடைய கிருபையில வாழ்ற மனுஷனுக்கு தேவன் ஒரு தகப்பனை போல காட்சி அளிப்பார். Hallelujah. When you are living in the grace of God, you will see God as a father. பயப்பட மாட்டீங்க, ஆண்டவர் பார்த்து பயப்பட மாட்டீங்க. ஒரு தகப்பனை போல பார்ப்பீங்க. ஒரு பிள்ளைய போட நீங்க ஆண்டவரோட பிரச்சனத்துக்கு போவீங்க. இதுதான் கிருபையின் வாழ்க்கை. நிறைய பேர் சொல்றாங்க கிருபை மோசம் பிரதர், கிருபையில இருந்தா பாவம் பண்ண. இப்ப நானும் பாவம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க எனக்கு பாவம் பண்ணிட்டு இருக்கேனா? ஃபுல் கிரேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கேங்கண்ணா, நான் பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? என்னங்க, கிரேஸ் will empower me to live a victorious life. கிருபை, தேவனுடைய கிருபை என்ன தெரியுமா பண்ணும்? பாவம் இல்லாமல் வாழ்வதற்கு என்னை தயார் பண்ணுகிறது, எனக்கு பலத்தை கொடுக்கிறது. பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு பலத்தை கொடுக்குது. அதுதான் தேவ கிருபை. சோ இந்த கிருபையை தான் நம்ம இந்த உலகத்துக்கு பிரசங்கிக்க வேண்டியதா இருக்குது. இந்த கிருபையை தான் அந்த குடிகாரனுக்கு கொடுக்கணும். இந்த குடிகாரனை கூப்பிட்டு எடுத்து சொல்லுங்க, நீ குடிக்கிறியா, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். அப்போ யோசிப்பான், அப்படியா என்ன பிரதர் சொல்றீங்க, நான் குடிகாரன் பிரதர். இல்லையா, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரியா? அப்போ அவனுக்குள்ள மனசு மாறும். நம்ம என்ன சொல்லிடுவோம், ஏய் தேவனுடைய பிரசனத்துக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு அவன் வரவே மாட்டான். அதுக்கப்புறம் சர்ச்சு போகும். பாஸ்டர் பார்த்தா ஓடிடுறான். அதனாலதான் நிறைய சில வீடுகள்லாம் பார்த்திருக்கேன், பாஸ்டர் வர்றதான் ஓடிடுவாங்க. அப்ப கேப்ப எங்க உங்க பையன் எங்க போயிட்டான் அப்படின்னா, இல்ல பிரதர் நீங்க வரீங்கன்னு ஓடிட்டான். ஏன்னா அவனுக்கு பயமா இருக்குது. நம்ம கூட பழகினாதானே தெரியும், நம்ம கூட பழகினது இல்ல. அவன் நினைச்சுக்கிறான் பாஸ்டர்னா திட்டுவார் போல வீட்டுல வந்துட்டு. ஏன்னா சில பேர் எல்லாம் திட்டுறாங்கல்ல, போயிட்டு உங்க பையன் சரியில்லை, உங்க பையன் மேல பில்லி சொன்னிய கட்டு இருக்குது, உங்க பையனுக்கு அது வச்சுட்டாங்க, உங்க பையன் ஓடி போயிடுறான். ஆண்டவர் நல்லவர்னு சொன்னீங்கன்னா எப்படிப்பட்ட கொலைகாரனும் மாறிடுவான். பவுல் சவுலா இருக்கிறார். நீங்க பவுலோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, பால் சால். எப்ப சவுலா இருந்தாரு? சபையை துன்புறுத்தும் போது சவுலா இருந்தார். தேவனை விட்டு விலகி இருக்கும்போது சவுலா இருந்தார். அப்போ அவனுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. சவுலுக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது இல்ல. சவுல் ஒரு மோசமான ஆளுங்க. அதாவது சால்னா நான் யார சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டு சால் இல்ல, அப்போஸ்தலன் பால் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி சவுல் அப்படின்னு இருந்தார். சவுல் ஒரு பாரசி, சால் ஒரு பாரசியா இருந்தார். அப்போ ஒரு என்கவுண்டர் நடக்குது. அந்த என்கவுண்டர்ல பாருங்களேன், ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க அவர்கிட்ட. வாங்க, so we'll read அப்போஸ்தலர் 8 1 2 3 வசனம் படிங்க சிஸ்டர் விஜய். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். ஆமென். இந்த சவுல் தான் அப்போஸ்தலர் பவுலா மாறினார். புதிய ஏற்பாட்டுல 13 நிருபங்கள்ல எழுதியிருக்கார். half of the நியூ டெஸ்டமென்ட். புதிய ஏற்பாட்டுல பாதிக்கு இந்த சவுல். எந்த சவுல்? ஸ்தேவானோட கொலை இருக்கு பாத்தீங்களா? ஸ்தேவானை கொலை பண்றாங்க, கல்லடிச்சு கொலை பண்றாங்க. நீங்க முந்தின அதிகாரம் 7வது அதிகாரம் படிச்சீங்கன்னா, ஸ்தேவான் கல்லடிப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். அதை ஆத்தரைஸ் பண்ணது, அதுக்கு பர்மிஷன் கொடுத்து அதை ஓவர்சீ பண்ணது யாரு? இந்த சவுல் தான். இவன் யாரு? கொலைகாரன். அப்போஸ்தலன் பால் வாஸ் a murderer. வெறும் ஒரு கொலை மட்டும் பண்ணல அவரு.
மிகுந்த உபத்திரவத்தை சபை மேல கொண்டு வந்தார். அப்படின்னா ஏகப்பட்ட பேரை கொண்டு இருக்கிறாரு, ஏகப்பட்ட குடும்பங்களை உடைச்சிருக்கிறார். he has destroyed many families. பாருங்க 3வது வசனத்துல போட்டிருக்கு, வீடுதோறும் பூந்து என்ன பண்றாரு, எல்லாரையும் துன்புறுத்தி இருக்கிறார், எல்லாரும் இழுத்து குடும்பங்களை உடைச்சிருக்காரு. he destroyed families. குடும்பம் என்பது தேவன் உண்டாக்குன ஒரு அருமையான ஒரு திட்டம். அது ஃபேமிலி இஸ் an institution by God. தேவன் உண்டாக்குன குடும்பங்களை நாசம் பண்ணியிருக்காரு. எவரு? அப்பாசில் பால். அவரோட புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருக்கோம், ரோமர் 4 இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆமென். இவரை ஆண்டவர் சந்திக்கிறார், முதல் தடவை ஆண்டவர் சந்திக்கிறார். அவர் சந்திக்கும் போது எப்படி பேசுறது தெரியுமா? இந்த மாதிரி ஒருத்தனை வந்து நம்ம சந்திக்கும் போது எப்படி பேசுவோம் தெரியுமா? டேய் ஏன்டா இப்படி இருக்க, மோசமா இருக்கேடா அப்படின்னு கொஞ்சம் கடினமா தான் பேசுவோம். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா பேசுறாரு? வாங்க, அப்போஸ்தலர் 9 பவுல் வந்து தமஸ்குக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப போற வழியில ஒரு என்கவுண்டர் நடக்குது. அப்போஸ்தலர் 9 4வது அதிகாரம். அப்போ அதுல ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கேக்குது. அப்போஸ்தலர் 9:4 படிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4ஆம் வசனம். ம் அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ ம் என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். என்னங்க ஆண்டவர் எப்படி பேசுறாரு? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? இது வித்தியாசமா இருக்கு. ஆண்டவருக்கு இல்லாத வல்லமையா, ஆண்டவருக்கு இல்லாத பலனா? அவன் காலை உடைச்சு போட்டு இருக்கலாம். ஏன்டா என்னுடைய சபையை போட்டு துன்புறுத்திட்டு இருக்கிற, நான் வந்து ரத்தம் சிந்தி மக்களை மீட்டெடுத்தா, பாவத்துல இருந்து மீட்டெடுத்தா, நீ அவனை கொண்டு போய் துன்புறுத்திட்டு இருக்கான்னு சொல்லி காலை உடைச்சு போட்டுருக்கலாம். ஏன் அவனை கொன்னே போட்டிருக்கலாம். ஆனா அவன்கிட்ட எப்படி பேசுறாரு பாருங்க, வந்து சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய், சால் சால் why are you persecuting me? இதுதான் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய தேவன். அவர் வாயிலிருந்து ஒரு கடின சொல்லு கூட வராதுங்க. நான் சொல்றேங்க, ஒரு வார்த்தை கூட கடினமா பேச மாட்டாருங்க. அவரு சான்ஸே கிடையாதுங்க, சான்ஸே கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் தெரியாது. ஏன் தேவன் அப்படிதாங்க. திஸ் இஸ் மை ஜீசஸ்ங்க. ஒரு வார்த்தை கூட கடினமா பேச முடியாதுங்க அவரால். ஒரு வார்த்தை கூட உங்களை திட்ட முடியாதுங்க அவரால். அவருக்கு அது வராதுங்க. அவருக்கு இதுதாங்க ஜீசஸ். இதுதான் என்னோட ஜீசஸ்ங்க. இந்த ஜீசஸை தான் நான் வந்து பிரசங்கம் பண்றேன். இந்த ஜீசஸை தான் நான் வாழ்நாளெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. லவ்னா என்னன்றது அவர்கிட்ட தாங்க பார்க்கலாம். நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. என் லைஃப்ல நான் அந்த லவ் தான் என்னை மாத்திச்சு. அந்த லவ்ல தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் it is only his grace, his love, his mercy that changed my life, and it is his love, his grace which is enabling me to live my life. அந்த கிருபையிலையும் அதுலதான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன். பாருங்க எப்படிப்பட்ட சவுல்ட்ட, கொலகாரன்ட்ட யாரு இப்படியாங்க பேசுவாங்க போய்? ஏன் சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய், why are you Saul Saul why are you persecuting me? 4 சாத்து தானே சாத்தணும் அவனை. என்னங்க அத்தனை பேரை கொண்டு இருக்கிறான், அத்தனை குடும்பத்தை கெடுத்து இருக்கிறான், உடைச்சிருக்கிறான். அவனை 4 சாத்து தானே சாத்தணும். மேல இருந்து அக்னியெல்லாம் இறக்கி இருக்கணும் அவன் மேல. எலியா இறக்குனார்ல அக்னிய, அது மாதிரி ஒரு அக்னியை இறக்கி அவனுக்கு எரிச்சலா போட்டுருக்கணும் அவனை. ஏன்டா நீ எல்லாம் ஒரு பரிசையானா அப்படின்னு சொல்லி அவனை பூண்டோட அவனை கொளுத்தி விட்டுருக்கணும் அவனெல்லாம், அவன் பண்ண வேலைக்கு, சவுல் பண்ண வேலைக்கு. ஆனா அவன்கிட்ட போய் ஆண்டவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. பாருங்க இங்க பாருங்க 2 சாமுவேல் இந்த வசனத்தை படிங்க. நாத்தான் பேசுறாரு. சோ டேவிட் செட் டு நேத்தன். அப்ப நாத்தான் பதில் சொல்றாரு. படிங்க சிஸ்டர், இப்போ உங்க முன்னாடி இருக்கு பாருங்க. 2 சாமுவேல் 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். தாவீது செஞ்ச பாவம் சாதாரணது இல்லைங்க. தாவீது வந்து கொலை பண்றான், விபச்சாரம் பண்றான், பிளான் பண்ணி பண்றான். எல்லாமே பிளான்டு, அன்பிளான்டு எல்லாம் கிடையாது தாவீது எதுவுமே. சவுல் எப்படி பிளான் பண்ணி சபையை துன்புறுத்தினாரோ, ஸ்தேவான பிளான் பண்ணி ஸ்தேவானை கொன்னாரு. பிளான் பண்ணி, புரியுதுங்களா? தெரிஞ்சேதான் பண்ணானே இவனுங்க. ஆனாலும் தேவனுடைய இரக்கம், மனதுருக்கம் அது எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்குது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். அவர் என்ன தெரியுமா பாக்குறாரு? இவனை எப்படியாவது நான் திரும்ப மீட்டு எடுக்கணும். அதுதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, என் புள்ள இப்படி பண்ணாலும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், எப்படியாவது இவனை நான் திருத்தி கொண்டு வரணும். அப்படிதான் நான் யோசிப்பேன்.
என் புள்ள வந்து இப்படி ஒரு மோசமான பாவத்துல ஈடுபட்டு இருந்தாலும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், பிளான் பண்ணியே பண்ணாலும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், எப்படியாவது இவனை மீட்டெடுத்து கொண்டு வரணும், எப்படியாவது இவன் மனசை மாத்தணும். எத்தனை பேர் என்கிட்ட வருவாங்க, ஜபத்துக்கு வருவாங்க தாய்மார்கள் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என் புள்ள குடிக்கிறான் பிரதர். அந்த 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 என்ன வயசுன்னு கேட்பேன். அவனுக்கு 35 வயசு ஆயிடுச்சு பிரதர். ஏங்க குடிக்கிறான் சொன்னா கேட்க மாட்டான் பிரதர். காலையில வேலைக்கு போறான், வேலையில இருந்து வரும்போது குடிச்சிட்டு வரான், டெய்லி குடிக்கிறான் பிரதர். வீட்டுக்கு வந்து எதுவும் காசு தர மாட்டான், தன் மனைவி பிள்ளைகளை பார்க்க மாட்டான், அவனுக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர். எனக்கு என்ன தெரியுமா தோணும் மனசுல, ஏன்டா 35 வயசு ஆயிடுச்சு, இந்த அறிவு கூட இல்லையான்னு எனக்கு தோணும். ஆனா அந்த தாயோட மனசு எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு ஜெப கூட்டத்துக்கா போய் தன் மகனுக்கு யாராவது ஜோம் பண்ணுவாங்களா, என் மகன் திருந்துவானான்றது ஏங்குது. அந்த ஏக்கம் தான் கர்த்தருடைய இருதயத்திலும் இருக்குது. அவங்க கைவிடலையா அந்த தாயி? ஒவ்வொரு இடத்துக்கா போய் சொல்றாங்க, எனக்காச்சும் என் பையனுக்கு ஜோம் பண்ணுங்க பிரதர், குடிக்கிறான் பிரதர், எப்படியாவது அவன் மாறணும் பிரதர், நல்ல மனுஷனா இருக்கணும் பிரதர். ஏன் அந்த அம்மா விட்டுருக்கலாமே, போடா. பாருங்க, நாமளே இப்படி நம்ம பிள்ளைகளை நேசிக்கும் பொழுது அவர் எவ்வளவா நேசிக்கிறார். அந்த பையன் தெரிஞ்சுதானே குடிக்கிறான். அவனை 35 வயசு ஆன பையனை தெரியாம குடிப்பான். அவன் வாயில என்ன யாராவது ஃபீடிங் பாட்டில் வச்சு சாராயத்தை ஊத்தி விடுறாங்களா? தெரிஞ்சுதான் பண்றான். காசு எடுத்துட்டு போய் தெரிஞ்சுதான் போய் வாங்கி சாராயத்தை குடிக்கிறான். ஆனால் அந்த தாயோட மனசு எப்படி இருக்கு, எப்படியாவது இவன் மாறணும் பிரதர், இவனுக்காக ஜோம் பண்ணுங்க பிரதர். somehow he should repent brother, somehow he should come to Christ brother. இதுதாங்க தேவனுடைய இருதயம். இதுதான் தேவனுடைய, இதுதான் கிருபை. கிருபையினாலே நிபந்தனை கிடையாது. கிருபையினாலே நிபந்தனை கிடையாது. இஃப் இட் இஸ் கிரேஸ் தென் தேர் இஸ் நோ கண்டிஷன்ஸ். கண்டிஷன் வந்து அது கிருபை கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், கர்த்தருடைய காணிக்கை கொடுப்பதற்கு உங்களுக்கு இந்த வழிகள் உங்க முன்பதாக இருக்குது. சோ சில பேர் வந்து கேட்கலாம், ஏன் பிரதர் கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கணும்ட்டு. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கணும்னு வேதத்துல போட்டிருக்கு. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது வந்து மனுஷன் கண்டுபிடிக்கல, வேதத்துல கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு போட்டிருக்கு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன்னோட எல்லா விளைச்சல்னாலும் முதற் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன் பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், உன் ஆலைகளில் புது திராட்சரசம் புரண்டோடும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென். நீங்க சிறுக விதைக்கும் பொழுது சிறுக அறுக்கிறீர்கள், பெருக விதைக்கும் பொழுது பெருக அறுக்கிறீர்கள். ஆமென். சோ கொடுக்கிறது அப்படின்றது தேவன் உண்டாக்குன ஒரு காரியம். ஏன் ஆண்டவர் கொடுக்க சொல்றாருன்னா, நம்ம கொடுக்கும் பொழுது என்ன சொல்லி கொடுக்குறோம், ஆண்டவரே இந்த 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 காணிக்கையை உங்களை நம்பி நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இந்த போர்ஷன் ஆஃப் மை இன்கம், என்னுடைய வருமானத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து நான் கொடுக்கும்போது ஆண்டவரே நான் உங்களை நம்பி கொடுக்குறேன், நீங்க தான் என்ன ஆதாரம். இது இப்படிதான் நீங்க கொடுக்கணும். கொடுக்கும்போது கர்த்தர் தான் என் ஆதாரம், ஆகையால் நான் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில வந்து இந்த கொடுக்கறத பத்தி இந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக வெளிப்பாடாக கொடுத்தார். ஏன்னா எனக்கும் பெருசா ரெவலேஷன் எல்லாம் கிடையாது கொடுக்கறத பத்தி. ஏன்னா நான் ஒரு மெயின் லைன் சர்ச்சில் தான் வளர்ந்தேன். சோ கொடுக்கறத பத்தி பெருசா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, பட் எதுக்கு கொடுக்கணும்லாம் தெரியாது. கொடுக்கணும்னு வாங்க. ஆண்டவர் என் கண்களை திறந்தார் இதை பத்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களான நான் பார்த்திருக்கேன் பினான்ஸ்ல. ஏன்னா நான் கொடுக்கும்பொழுது யாரை நம்பி கொடுக்குறேன், கர்த்தரை நம்பி கொடுக்குறேன். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆதாரம். ஆண்டவரே 100% நீங்க தான் கொடுத்தீங்க, அந்த 100%ல இருந்து நான் ஒரு பகுதி எடுத்து நான் கொடுக்குறேன். ஆண்டவரே உங்க ஊழியத்துக்கு கொடுக்குறேன், உங்க ராஜ்யத்துக்கு நான் கொடுக்குறேன். சோ கொடுக்கும் பொழுது நீங்க விதைக்கிறீங்க. when you are giving you are actually sowing. இது ஒரு விதை போல இருக்குது. ஆமென். சோ நீங்க உங்களுடைய காணிக்கைகளை ஊழியத்திற்கு கொடுக்கவும் விதைப்பதற்காக வழிகளை நான் வைத்திருக்கிறேன். யூபிஐ மூலமா கொடுக்கணும்னா இந்த யூபிஐ ஸ்கேன் பண்ணுங்க, 9884160264 யூபிஐ மொபைல் நம்பர் தான். ஸ்கேன் பண்ணீங்கனாலும் நீங்க கொடுக்கலாம். யூபிஐ, பேடிஎம், கூகுள் பே, போன் பே, மற்ற யூபிஐ மூலமா. யூபிஐ ஐடி இருக்கு பாருங்க கீழே, jjkiranpaul@okicici. டைரக்ட் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அக்கௌண்ட் நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். ஸோ நீங்க கொடுத்துட்டு எனக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புங்க. உங்களுக்கு நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, உங்களுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் அனுப்ப எனக்கு உதவியா இருக்கும். வேற நாடு, வெளிநாட்டுல இருந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி கொடுக்கணுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சில பேருக்கு வந்து வேற அக்கௌண்ட்ல வேற கண்ட்ரில இருந்து கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும்னு சில பேருக்கு தெரியல. ஸோ நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஐ வில் லெட் யூ நோ எப்படி கொடுக்கணும். அதுக்கும் நிறைய வழிகள்லாம் இருக்கு, ஈஸியா கொடுக்கறதுக்கான வழிகள் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். கர்த்தர் உங்க எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்துவுக்குள் சந்திப்பார். ஆமென். சோ உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது, நீங்க பூரணமா இருப்பீங்க. ஆமென். ஜூன் மாதம் 5ஆம் தேதி 12, 19ஆம் தேதிகள்ல இந்த 3 வியாழக்கிழமையும் ஆன்லைன் ஜூம்ல அந்நிய பாஷையை குறித்த ஒரு செமினார் நடக்க போகுது. கிஃப்ட் ஆஃப் டங்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். அந்நிய பாஷை என்ற வரம்
மற்றும் அதை வியாக்கியானம் செய்வது எப்படி. ஆமென். அநேகருக்கு அந்நிய பாஷை பேசணும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கிறது, விருப்பம் இருக்குது. ஆனா அதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியல. நம்ம ஜூம் மீட்டிங் வர அநேகர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, எப்படி அந்நிய பாஷை பேசுவது பிரதர், அதை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்ட்டு. ஸோ இந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்க போகிறோம். ஹவு டு ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றுக்கொள்வது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கிஃப்ட் ஆஃப் டங்ஸ், அந்நிய பாஷையின் வரத்தின் முக்கியத்துவம், ஹவு டு ப்ரே இன் டங்ஸ் கண்டினியூஸ்லி ஃபார் ஹவர்ஸ், எப்படி அந்நிய பாஷையில அநேக மணி நேரங்கள் ஜெபம் பண்ணுவது, ஹவு டு இன்டர்பிரட் டங்ஸ், எப்படி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும் பொழுது அதை வியாக்கியானம் செய்வது என்பது, மற்றும் ஹவு டு ஆக்டிவேட் தி அதர் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அந்நிய பாஷை மூலமாக மற்ற ஆவிக்குரிய வரங்களை நீங்க செயல்படுத்தலாம். ஸோ இந்த சத்தியங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் பேச போகிறோம். ஸோ இந்த மீட்டிங்க்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஆண்டவர் இந்த தேவ மனிதரை என் மனதில் வைத்தார். பாஸ்டர் ஜோ ரால்ஸ்டன் ஃபெலிக்ஸ், ஏஜி சர்ச், இலுப்பூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இலுப்பூர் என்ற ஒரு பகுதியில் அவர் சபை நடத்தி கொண்டு வருகிறார். யங் மேன், வெரி பவர்ஃபுல் மேன். ஆண்டவர் அவரை அற்புதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர். ஸோ ஒரு 3 வியாழக்கிழமை நடக்க போகுது. ஜூன் 5, ஜூன் 12, ஜூன் 19 வியாழக்கிழமை 8 மணிக்கு மாலை 8 PM IST. யூஎஸ் கனடாவில் இருக்கவங்களுக்கு 10:30 AM ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். 9884160264 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது என்னுடைய நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கம்பல்சரியாக வச்சிருக்கேன்னா, இது ரொம்ப சீரியஸான காரியம். இது ஒரு விளையாட்டு காரியம் கிடையாது. அந்நிய பாஷை என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். உங்கள் வாழ்க்கையை மாற்றி போட்டுருது. என் வாழ்க்கையில் நான் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்த பிறகு நிறைய காரியங்களை நான் என் வாழ்க்கையில் அற்புதமாக நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டது எல்லாமே அந்நிய பாஷை ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. நிறைய இடங்கள்ல நான் அந்நிய பாஷையில ஜோம் பண்ணிட்டு போய் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல அநேகர் சுகமாக இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனங்கள் உரைத்திருக்கிறேன். எந்த அளவுக்குன்னா நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஹல்லேலூயா, நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் போன வாரம் சிஸ்டர் மீனா ஷேர் பண்ணாங்கல்ல, அவங்களுடைய மகனுடைய சாட்சி, திருமண சாட்சி. அப்போ அவங்க ஜோம் பண்ண வரும்பொழுது நான் ஜோம் பண்ணிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லிட்டேன். நான் அது அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எந்த டீட்டெயிலும் தெரியாது. அந்த பொண்ணு பேரை எனக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். அது எப்படி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது? எல்லாருக்கும் வெளிப்படுத்த அவர் விருப்பமா இருக்கிறார். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆவியில இருக்கிற ரகசியங்களை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதுதான் பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 14. ஆவியில ரகசியங்களை பேசுறீங்க. இந்த ஸ்பிரிட் யூ ஸ்பீக் மிஸ்ட்ரிஸ். ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப பிரமாதமா எழுதுறாரு பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பரியாச உதடிகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஸோ ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் தேவை. அந்த இளைப்பாறுதல் எப்படி ஆண்டவர் கொண்டு வராராம்? பரியாச உதடுகளினால, ஸ்டாமரிங் லிப்ஸ், அதான் அந்நிய பாஷை. அனதர் டங். ஏசாயா 68:11-12 ஆண்டவர் சொல்றாரு, இப்படிதான் இளைத்தவனுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. இதுவே ஆறுதல் என்று அவர்களோட நான் சொல்கிறேன்றாரு. ஆனாலும் கேட்க மாட்டாங்கன்றாரு. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு அந்நிய பாஷை கிடையாதுன்னு சொல்றாங்க. அது மிகவும் ஒரு தவறான ஒரு காரியம். அந்நிய பாஷை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையில் இருக்க நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது தேவனுடைய பாஷை. இட் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில பேசும்போது தேவனோட பேசுறீங்களா? யூ ஸ்பீக் டைரக்ட்லி டு காட் என்று பவுல் எழுதுகிறார். உங்க எல்லாரையும் காட்டிலும் நான் அநேகமாக அந்நிய பாஷை பேசுகிறேன். ஐ ஸ்பீக் இன் டங்ஸ் மோர் தென் ஆல் ஆஃப் யூன்றார் பவுல் 1 கொரிந்தியர் 14. அப்படின்னா அது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதுல கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் இதுல பங்கேற்கலாம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் பங்கேற்கலாம். நேற்று தான் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு தான் அது. இல்ல இந்த மீட்டிங்ல தான் ரசிக்கப்பட்டீங்களா? உங்களுக்கு தான் அது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவை நான் ஆண்டவனை ஏற்றுக்கொண்டேன் பிரதர். உங்களுக்கு தான் இந்த மீட்டிங். ஆமென். நீங்க கண்டிப்பா வாங்க. சில பேர் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சு விட்டுருப்பீங்க. எனக்கு சில பேர் எல்லாம் சொல்றீங்க, நான் பேசின பிரதர் ஒரு காலத்துல, அப்புறம் ஒண்ணுமே டச் இல்லை. அப்படிப்பட்டவங்களும் வாங்க. திரும்ப அது ஆக்டிவேட் ஆகும். அந்நிய பாஷை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வாங்க. எனக்கு நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு அந்நிய பாஷை பத்தி, வரங்களை பத்தி. வாங்க, கண்டிப்பா வாங்க. எல்லாருக்கும் திஸ் இஸ் ஃபார் எவ்ரி born again believer. ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த எல்லா விசுவாசிக்கும் தேவையான ஒரு சத்தியம். ஆமென்.
ஸோ அடுத்த மாதம் இது 3 வியாழக்கிழமை. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பெற்றுக்கொள்ள எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, என் நம்பருக்கு நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். காட் bless யூ.